கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். கார்த்திக், தொடர்ந்து இந்த பணி குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் என்று அழைக்கக்கூடிய அந்த பணிகள் குறித்தான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்திலிருந்து இதற்கான சிறப்பு பார்வையாளர் குல்தீப் நாராயணன் அவர் தலைமையில கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், நீலகிரி மாவட்ட ஆட்சியர், இந்த 3 ஆட்சியர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் மாநகராட்சி ஆணையர்கள், இந்த எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட முக்கியமான அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா கோவை மாவட்டத்தில் மட்டும் 6,50,590 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதே போன்று திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,785 பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. நீலகிரி மாவட்டத்தில் 56,091 பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது குடிபெயர்ந்தல் மற்றும் அவர்கள் இறந்தவர்கள் மற்றும் நிலையான விலாசத்தில் இல்லாதவர்கள் என்று மேற்கோள் காட்டி இந்த காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில அதிகாரிகள் தரப்புல குறிப்பா அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் எந்த விதமான புகார்கள் கொடுத்திருக்காங்க, அடுத்த கட்டமாக இந்த எஸ்ஐஆர் பணிகள் எப்படி எடுத்துச் செல்லப்பட வேண்டும், புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்கள் அவர்களை எப்படி சரியாக பட்டியலிட வேண்டும் என்ற ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.